வீடியோவில் நான் பேசும்போது நிறைவான வாழ்க்கைங்கிற டாபிக் அதில் பேசும்போது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஆனாலும் நிறைவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நாம் எதுக்காக கம்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஆன்மா சார்ந்தது. ஆனால் அதை நீங்கள் வந்து அதாவது ஓசோ சொல்வார், உங்களோட உங்கள் பீயிங்க்கு போங்க அப்படின்னு. அதாவது உங்களுடைய இருப்பு நிலை, உங்களுடைய மைய நிலைக்கு போங்க அப்படின்னு. நமக்கு இன்னும் அதை பற்றி தெளிவாக தெரியாது. நமக்கு தெரியும் மைண்டு, ஹார்ட்டு, தாட்ஸ் ஓடுறது வந்து மைண்டு, உணர்வுகள் வந்து உருவாகிறது வந்து ஹார்ட்டில், எமோஷன்ஸ் இதெல்லாம். அப்போது நம்ம வந்து எடுத்தோன்னே நம்ம அந்த பீயிங்கை போய் தொற்ற முடியாது. மைண்டை விட்டு விலகணும். ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து ஹார்ட்டுக்கு மூவ் ஆகணும். அப்புறம் ஹார்ட்டை ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு, ஹார்ட்டை ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு, அதில் இருக்க எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் ஹார்ட்டு பியூர் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த மைய நிலையை போய் அடைய முடியும். அப்படி இருக்கும்போது கம்பேர் அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து மனதை பயன்படுத்தணும். ஓஷோ வந்து அவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் அவர் தன்னுடைய மக்களை கூட கனெக்ட் ஆகிறதுக்கு அவரை திரும்ப தன்னோட மைண்டோட கனெக்ட் ஆகி தான் அவர் வார்த்தைகள் வந்து அந்த சொற்பொழிவு எல்லாமே அவர் பேசுவார். அப்போ வார்த்தைகள் எல்லாமே இருக்கிறது எங்கன்னா மைண்டில். அப்போது அதை பற்றி நிறைய இடங்களில் ஓஷோ சொல்லுவார், இதயம்தான் உன்னுடைய உண்மையான எஜமானன். மைண்டு வந்து ஒரு வேலைக்காரன். நீ சொல்கிற வேலையை, நீ ஏவுற வேலையை செய்கிற வெறும் வேலைக்காரன். ஆனால் மைண்டு என்ன பண்ணிடுச்சு, அது வந்து எஜமானன் ஆயிடுச்சு, இதயத்தை வந்து வேலைக்காரன் ஆக்கிடுச்சு. எப்போ வந்து உண்மையான எஜமானன் வந்து கண் விழிக்கிறானோ அப்போ மைண்டு வந்து திரும்பவும் வேலைக்காரன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஞானியர்களே ஆனாலும் அவங்க வந்து இந்த உலகத்தில் தன்னை தேடி வர மக்களுக்கு ஞானோபதேசம் செய்யும்போது என்னன்னா, அவங்க மைண்டை பயன்படுத்தி தான் வந்து அதை பண்ணுவாங்க. அதனால் மைண்டை வந்து முற்றிலுமாகவும் நம்ம விளக்கிட முடியாது. அப்போது இந்த கம்பேரிசன் அப்படின்னா, ஒரு விஷயத்த மைண்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கம்பேர் பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியும். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கம்பேரிசன் எங்கே தப்பு, ஒரு விஷயம் ஒரு இடத்துல சரியாக இருக்கும், இன்னொரு இடத்துல தப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கம்பேரிசன் வந்து உங்களை பெற்றவங்களோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை, காதலி, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களை இன்னொரு பர்சன் கூட கம்பேர் பண்ணி உங்களை மட்டம் தட்டுறதோ இல்லை இது பண்ணுறதோ தான் தப்பு. அது உயர்வாக பேசுனா நம்ம ஏற்றுக்குவோம், மட்டமாக பேசுனா, மட்டம் தட்டினா, கம்பேர் பண்ணி மட்டம் தட்டினா நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதுதான் தப்பு. இன்னொருத்தரோட அவங்கள கம்பேர் பண்ணி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல தப்பு. மொத்தமாகவே கம்பேரிசனே தப்பு அப்படின்றதுக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தை வளர ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்க நல்லது கெட்டது இதை வந்து அது எப்படி தெரிஞ்சுக்கும், இந்த விஷயம் நல்லது, இந்த விஷயம் கெட்டது அப்படிங்கிறத அது எப்படி தெரிஞ்சுக்கும்? கம்பேர் பண்ணி தான் தெரிஞ்சுக்கும் இல்லையா? அந்த இனிப்புங்கிற ஒரு அதாவது கசப்புங்கிற ஒரு சுவை இல்லை அப்படின்னா உங்களால் இனிப்போட இதை தெரிஞ்சுக்க முடியாது. உலகம் பூரா இனிப்பு சுவை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது இனிப்புங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ அங்கே கம்பேர் பண்ண அங்கே கசப்பு, அங்கே காரம், உவர்ப்பு, இந்த மாதிரி மற்ற சுவைகள்லாம் இருக்கவும் தான் அந்த தித்திப்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிக்குது, அதை வந்து நம்ம விரும்புகிறோம். அப்போ அந்த கம்பேரிசன் மூலமாக தானே அந்த விஷயத்த வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறோம். அப்போது ஒரு விஷயத்த வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுக்கு வந்து அங்கே கம்பேரிசன் கண்டிப்பாக தேவை. இப்போ நீங்கள் ஒரு குரு கிட்டேயே போகிறீங்கன்னு வைங்களேன், ஒருத்தவங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாளில் வந்து ஒரு நெருடல், அந்த இடத்துல ஏதோ சரியில்லை, அது அப்படி உங்களுக்கு தோணுது, சரி அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுறீங்க. அப்புறம் கொஞ்ச காலத்தில் உண்மையான ஒரு ஞான நிலை அடைஞ்ச ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கிறாரு அப்படின்னா அந்த ஞான நிலை அடைஞ்சிருக்காரு, உண்மைதான், அவர் உண்மையான குருங்கிறத எப்படி நீங்கள் உணர்வீங்க?
இல்லையா? அப்போ அங்கே ஒரு கம்பேரிசன் வேணும் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் ஒரு குரு கிட்ட போறீங்க, அவங்க உங்ககிட்ட இருக்க பணம் பொருளை வச்சு உங்களை வேல்யூ பண்ணுறாங்கன்னா, அங்கவே வந்து அவங்க அந்த உயர்வான நிலையை அடையலைங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். அவங்க நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்காம நம்மளுடைய ஆன்மா எவ்வளோ பியூராக இருக்குன்னு பார்த்தா அவங்க தான் உண்மையான குரு இல்லையா? அப்போ இந்த விஷயம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? அதுவும் கம்பேரிசன் மூலமாக தான். ஸோ மைண்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இல்லை நம்ம வந்து மைண்டுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னா அது கம்பேரிசன் மூலமாக மட்டும்தான் சாத்தியம். இல்லைன்னா மைண்டுக்கு அது புரியாது. கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் தான் நல்லதுன்ற ஒன்று அங்கே சர்வைவ் ஆக முடியும் இல்லையா? அப்போது அந்த வாழ்கிறதுக்கு வந்து அந்த கம்பேரிசன் கண்டிப்பாக வேணும். அதனால கம்பேரிசனே தப்பு அப்படின்னு நம்ம முழுசாக ஒதுக்கிட முடியாது. மனுஷங்களை தான் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் சம்பவங்களையோ நிகழ்ச்சிகளையோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து தான் அது எது நல்லது, இந்த வழியில் போனால் என்ன நடக்கும், இந்த வழியில் போனால் என்ன நடக்கும்னு நம்மளுடைய பழைய அனுபவங்கள் மூலமாக அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ பழைய அனுபவங்களை எடுத்து வச்சு நம்ம இந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்த்து தானே அதை புரிஞ்சுக்க முடியும், அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒட்டுமொத்தமாகவே இந்த மாதிரி நிறைய மக்கள்கிட்ட வந்து நிறைய ஒரு தவறான ஒரு புரிதல் அது எப்படியோ உள்ளே புகுந்துருச்சு. பட் அதை பற்றின தெளிவு நமக்கு வேணும். ஒட்டுமொத்தமாகவே ஒரு விஷயத்த வந்து கெட்டது அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அதை உள்ளுக்குள்ளே டீப்பாக போய் அதை வந்து ஃபீல் பண்ணணும், அதை அந்த உணரணும். அதே போல் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் மைண்ட் இருக்குது. ரொம்ப வந்து ஏதோ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷனிங் மைண்ட் இருக்குது. அதை பற்றியும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.